ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தினால ஜீசஸ் கிறிஸ்ட் மிராக்கல் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுதரும் இனிய குடும்ப வாழ்வுங்கிற தலைப்பில் என்ன கொண்டு பரிசுத்த ஆவியின் தப்பன் உங்களோட பேசுகிறாங்க. இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்க. வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மகிழ்ச்சியும் குடும்ப தேவனாக்கி தற்கட்டாயமா வாழ வைப்பாங்க. இப்போ நம்ம அன்பை குறித்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒரு அன்பை குறித்து ஒரு செய்தி பார்ப்போம். ரோமர் 12:9 உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்லுது வசனம். அப்போ உங்களுடைய அன்பு என்னது மாயற்றதா இருக்குதுமா. அப்போ என்னதுன்னா அது என்ன சொல்றதுன்னா உண்மையா இருக்குன்னு வேதவசனம் சொல்லுது. ஒரு நடிப்பா இல்லாம ஒரு விதமான காரியத்துக்கு இல்லாம எப்பவுமே உங்களோட அன்பு உண்மையா இருக்கணும் அப்படின்னு தான் வேதவசனம் சொல்லுது. ஆனா இப்போ உள்ள உலகத்துல பாத்தீங்கன்னா கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, அந்த கணவர்கிட்ட ஒரு காரியம் ஆகணும்னா நினைச்சாங்க மனைவி ஏதோ ஒரு அவருடைய வீக்னஸ் வச்சு நினைச்சாங்க அவர்கிட்ட நடிக்கிறாங்க. ஒரு சில கணவன் மனைவி சொல்றேன். அதே மாதிரி கணவரும் மனைவிட்ட நினைச்சாங்க. ஒரு சில கணவர் நினைச்சாங்க நடிப்பான ஒரு சில காரியம் ஆகணும்னா அவங்க நடிக்கிறாங்க. சில கணவன் நினைச்சாங்க எப்பவுமே மனைவிட்ட நடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்படி அப்போ அவங்களோட அன்பு மாயற்றதா இருக்குது. உண்மையான தன்னுடைய மனைவி நம்ம சரீரம்லா, கணவர் நம்மளுக்கு கொடுத்த மாம்சம்லா அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரே மாம்சம் சரீரம்லா அப்படி நினைச்சு என்ன செய்ய மாட்டேங்காங்க. ஒரு சில சகோதர சகோதரிகள் அன்பை காட்ட மாட்டேங்காங்க. அந்த ஒரு நடிப்பான அன்பு தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பணத்துக்காண்டி நடிக்கிறாங்க. நிறைய பேரை பார்த்துட்டேன். சொந்த பந்தத்துலையும் பார்த்துட்டேன், வெளியிடத்துலையும் பார்க்குறேன். ஒருத்தவங்கிட்ட பணம் இருந்ததுன்னு நினைச்சிடறாங்க. அவங்கள்ட்ட ரொம்ப நடித்து அவங்கள உபசரிக்கிறாங்க. அவங்கள அப்படியே என்ன சொல்கிறாங்கன்னா வாங்க வாங்கன்னு தாங்குறாங்க. அவங்கள தான் எவ்வளோ பெரிய கூட்டத்தினாலும் சரி அவங்கள என்ன செய்கிறாங்க ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்ககிட்ட அதிகமாக பேச, அவங்ககிட்ட அதிகமாக ஹெல்ப் பண்ண, அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க. ஒரு சில சொந்த பந்தங்களும் நடிக்கிறாங்க. அடுத்த மக்கள் என்ன செய்கிறாங்க நடிக்கிறாங்க. ஏன்னா காரணம் அந்த பணத்துக்காண்டி. அப்போ நம்ம அந்த அன்பு உண்மையான அன்பாக இருக்கணும். பணத்துக்காண்டியோ அவங்க ஒருத்தங்க அழகாக இருக்காங்களோ இல்லை அவங்களுக்கு ஞானம் அதிகமாக இருக்கோ அப்படிங்கிறதுனால அவங்கள்ட்ட என்ன செய்யக்கூடாது, நம்ம அன்பை செலுத்தக்கூடாது. அப்படியே பணம் நிறையா இருக்கவங்களும் சரி, அவங்களுக்கு ஆண்டவர் நிறைய ஞானம் கொடுத்துருக்கலாம். இல்லை ஆண்டவர் என்ன செய்யலாம் ஒரு சில காரியத்தை நிறைய காரியங்கள் என்ன செஞ்சுக்கலாம். ஒரு சில பொதுவான காரியத்தில் நிறைய பகுத்தறிவு கொடுத்துருக்கலாம். அப்படிப்பட்டவங்களும் என்ன செய்யக்கூடாது, திக்கற்ற பிள்ளைங்கள்ட்ட ஒரு சில முடியாதவங்கள்ட்ட என்ன செய்யக்கூடாது. அந்த ஒரு விதமான என்ன சொல்றது, அந்த எப்படி சொல்றதுன்னா திமிரான பிஹேவியர், அந்த மாதிரி ஒரு சில என்ன சொல்ற ஆக்ரோஷமான பிஹேவியர் பண்ணாம அவங்களையும் நீங்க அன்பாதான் என்ன செய்யணும். பணக்காரங்க, வசதியா இருக்கவங்க, ஞானத்துல இருக்கவங்களும், அந்த திக்கற்ற பிள்ளைங்களையும் கஷ்டப்படுறவங்க நீங்க அன்பாதான் என்ன செய்யணும், நீங்க உபசரிக்கணும். அவங்க அன்பு மாயற்றதா இருப்பதாக அப்படிதான் வசனம் சொல்லுது. அதே மாதிரி சொந்த பந்தங்களும் சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரி உங்கள் சொந்த பந்தத்திலையும் சரி, உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்தில் உள்ள நெய்பர்கிட்டையும் சரி, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் சரி உண்மையான அன்பை செலுத்துங்க. ஏன்னா நீங்கள் உண்மையான அன்பை கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தின அந்த உண்மையான அன்பான ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்கீங்க. அந்த அன்பு தான் உங்களுக்குள்ளே இருக்கணும். அவரோட விதை தான் உங்களுக்குள்ளே இருக்கணும். அவரோட கிரியை தான் இருக்கணும். அவர் எதையுமே எதிர்பார்க்காம ஏசப்பா என்ன செஞ்சாங்க, அன்பை மட்டுமே ஜனங்கள்கிட்ட காமிச்சாங்க. அந்த ஏசப்பா உங்களோட இருக்கும்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரிகள் உங்க சொந்த பந்தத்தை, உங்க கணவர்கிட்ட, மனைவிட்ட, பிள்ளைங்கள்ட்ட நினைச்சிங்க, அந்த உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நினைச்சிங்க உண்மையான அன்பை காட்டுங்க. உங்க அன்பு மாயற்றதா இருக்கணும். ஒரு நடிப்பு இல்லாம ஒரு விதமான காரியத்துக்கு யூஸ் படுத்தாத அளவுக்கு உங்களோட அன்பு மாயற்றதா இருக்கணும். உங்க அன்பு உண்மையா இருக்கணும் வேதவசனம் சொல்லுது. அப்ப நீங்க உங்களோட இருதயத்துல நீங்க ஒவ்வொருத்தரும் நினைச்சீங்க இன்னைக்கு திங்க் பண்ணி பாருங்க. நம்ம அன்பு எப்படி செலுத்துறோம் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்ககிட்ட. அவங்களோட பணத்துக்காண்டியோ, அவங்களோட அழகுக்காண்டியோ, அவங்கள்ட்ட ஏதோ ஒரு சில காரணம், ஒரு சில என்ன சொல்றது, ஒரு சில இன்டெலிஜென்ட் இருக்கு, அதுக்காண்டி நம்ம அவங்கள்ட்ட நடிக்கிறோமா அப்படிங்கறத யோசிங்க. யோசிச்சு என்னச்சிங்க ஒப்புரவாங்க. ஆண்டோட்டி ஒப்புரவாகி அவங்கள்ட்ட இந்த உண்மையான அன்பை நீங்க செலுத்துங்க. அவங்களும் உங்கள்கிட்ட உண்மையான அன்பை என்ன செய்வாங்க, வெளிப்படுத்துவாங்க. எனக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் எனக்கு ஒரு நெருக்கடி எனக்கு வந்துச்சு. அந்த நெருக்கடியின் மத்தியில் என்ன சொல்கிறதுனா என்னோட சொந்தக்காரங்க தான். என்னோட சொந்தக்காரங்க நான் அவங்களுக்கு சரி உதவி செய்வோம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் எனக்கு பண நெருக்கடி பயங்கரமாக இருந்தது. அந்த சூழ்நிலையில் அப்போ நான் நினச்சேன் எனக்கு ஏதாவது உதவி என் மனசில் தாங்க தோணுச்சு. உண்மையாக நடந்தது. இது மனசில் தோணுச்சு. நான் இப்போ அவங்களுக்கு போய் அந்த உதவி செய்கிறேன். அந்த உதவி செய்யும்போது எனக்கு ஏதாவது பணம் சந்திப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போ நான் கடைசியில் ஆண்டர்கிட்ட முழங்கால் போட்டு ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டர் என்ன சொன்னார்னா, தம்பி நீ அவன் உனக்கு பண நெருக்கடி இருக்கு, ஆனால் அந்த பண நெருக்கடி அவங்க சந்திப்பாங்க நீ நினச்சி அந்த உதவி பண்ண போன பாரு, அது தப்பு அப்படின்னு ஆண்டர் என்கிட்ட உண்மையிலே உணர்த்தினாங்கங்க. உடனே தான் நான் ஆண்டர்கிட்ட ஒப்புரவாய் மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, எனக்கு பண நெருக்கடி இருக்கு. இந்த ஊழியத்தின் மத்தியில தான் என்ன எனக்கு கொடுத்த மனைவி பிள்ளைங்கள் நீங்கள் நடத்துறீங்க. ஆனால் அந்த பண நெருக்கடி மத்தியில தான் எனக்கு புத்தி அப்படி ஒரு மாதிரி வேலை அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவரே அதுக்காண்டி நான் மன்னிச்சிருங்கப்பான்னு ஒப்புரவாயி அன்னைக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒப்புரவாய் ஆண்டர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அந்த ஆண்டர்கிட்ட நான் உண்மையாக அன்பு செலுத்துகிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த அன்பை அவங்கள்ட்ட பணம் கேட்கல, அது மூலிமா எனக்கு என்ன செய்வாங்க, உதவி செய்வாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு வந்துச்சு. அந்த எண்ணத்துக்கே ஆண்டவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன். மன்னிப்பு கேட்டுட்டு அந்த உதவியை செஞ்சுட்டு வரும்போது
உள்ளுக்குள்ளே ஒரு சமாதானம், சந்தோஷம் அப்படி இருந்ததுங்க. ஐயோ, எனக்கு கொடுத்த சொந்தத்துக்கு நான் போய் இப்படி ஒரு உதவி செஞ்சுருக்கேனே, இப்படி அவங்கள நல்லமாய் சேஃபாக கொண்டு போய் அந்த உதவியை செஞ்சுட்டு வந்திருக்கேனே அப்படிங்கிற அந்த உள்ளத்துக்குள்ளே அப்படி ஒரு அன்பு, அப்படி ஒரு சமாதானம் கிடச்சிச்சு. வீட்டில் வந்து என் மனைவிட்ட கூட சொன்னேன், எனக்கு ஒரு அவ்வளோ ஒரு சமாதானமாக இருக்குது, ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த அன்பை இன்னும் இந்த 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 உதவியை நான் உங்களுக்கு எப்போனாலும் செய்யலாம் போல என்ன அப்படின்னு தோணுச்சுங்க. இதுதான் மாயற்ற அன்பு. உண்மையான அன்பை ஒவ்வொருத்தரும் செலுத்தி பாருங்க, அதில் ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் இருக்குங்க. அது எவ்வளோ கோடி பணம் கொடுத்தாலும் கிடைக்காது. அந்த சமாதான சந்தோஷத்தை அன்னைக்கு நான் அனுபவிச்சேன். நான் முதல்ல எனது இருதயத்தில் பணம் இருக்குடி, எனக்கு நான் உதவி செஞ்சால் தருவாங்க அப்படிங்கிற எண்ணம் தான் வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாய் மன்னிப்பு கேட்டுட்டு போனேன். ஆனால் அந்த உதவியை செஞ்சுட்டு நான் வரும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சமாதான சந்தோஷம். ஏன்னா ஆண்டவர் எனக்கு கொடுத்த சொந்தம், கத்தர் கொடுத்த சொந்தம், கத்தர் கொடுத்தவங்க அப்படின்னு நினச்சி அந்த செஞ்சுட்டு வரும்போதே எனக்கு அவ்வளோ ஒரு சமாதான சந்தோஷம். அப்போ நீங்களும் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யுங்க, உங்களுடைய அன்பு நடிப்பு இல்லாமல் நீங்கள் எந்தெந்த காரியத்தில் உங்கள் சொந்த பந்தத்திட்ட, கணவன் மனைவிட்ட, குடும்பத்தாட்ட, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எந்தெந்த காரியத்தில் நீங்கள் என்ன செஞ்சீங்க நடிப்பான அன்பை செலுத்துறீங்க, காரியத்துக்காண்டி அன்பை செலுத்துறீங்கன்னா அதை இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகி மன்னிப்பு கேட்டு ஆண்டவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டு இயேசு உங்களுக்குள்ளே இருக்காரு, அன்பான தெய்வம். அவங்க என்ன தீமை செஞ்சவங்களுக்கு கூட ஆண்டவர் என்ன செஞ்சார், நன்மை செஞ்சார், அன்பை மட்டும்தான் செலுத்தினார். அப்படிப்பட்ட ஆண்டவர் உங்களோடு இருக்கிறதுனால நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் சொந்த பந்தங்கள் தீமை செய்கிறாங்களா அவங்களுக்கு நன்மை செய்யுங்க, அவங்கள நன்மை செய்யுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம், அது உங்களுக்கு நன்மை தரும். அதுபோல் ரெண்டாவது என்ன செய்யுங்க, அந்த அன்பான இயேசப்பா உங்களுக்குள்ள இருக்கிறதுனால தீமை செய்வங்களுக்குள்ள அன்பை மட்டுமே வெளிப்படுத்துங்க. அந்த அன்பு என்னைக்கா ஒரு நாள் உங்களுக்கு என்ன செய்யும், அவங்க மூலியமாகவே பெரிய ஒரு உதவியை கட்டாயமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு செய்யும். அதை நான் உங்களுக்கு தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் அடுத்த அந்த வசனத்தில் இன்னொரு வேர்ட் படிக்கிறேன் பாருங்க. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்க. அப்போ பார்த்தீங்களா, அன்பை மாத்திரம் நீங்கள் கொட்டி உங்கள் சொந்த பந்தத்திட்ட, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாத்திட்டையும் அன்பை மாத்திரம் செலுத்திட்டு வாங்க. தீமையை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் அன்பை மாத்திரம் சொந்த பந்தம் தெரிஞ்சவங்க எல்லாத்திட்டையும் நீங்கள் அன்பை மாத்திரம் நீங்கள் செலுத்திக்கிட்டே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உள்ளத்துல இருந்த தீமையான காரியங்கள், தீமையான எண்ணங்கள்லாம் வெறுக்கப்பட்டுரும், உங்களை விட்டு விலகி போயிடும். நான் இந்த ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு யார் தீமை செஞ்சாலும் சரி, என்னை யார் திட்டினாலும் சரி, அவங்க நான் ஒரு நாள் சபிச்சதும் கிடையாது, அவங்கள திட்டினதும் கிடையாது, அவங்களை தீமையை நினச்சது கூட கிடையாது. ஏன்னா ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஏதோ சொந்த பந்தங்க, தெரிஞ்சவங்க, ஊழியத்துள்ள மக்கள் கூட என்ன செய்கிறாங்க, என்னை திட்டுறாங்க, ஒரு சிலவங்க சபிக்கிறாங்க, ஒரு சிலவங்க என்ன கோவப்படுத்துறாங்க, ஒரு சிலவங்க எனக்கு தெரியாமல் கூட என்ன செய்கிறாங்க, சபிச்சு என்னெல்லாமா பேசுகிறாங்க. ஆனால் நான் அவங்கள மனசார நான் ஒரு நாள் திட்டினே கிடையாது, அவங்கள சபிச்சே கிடையாது. அவங்க நல்லா இருக்கட்டும், அவங்க ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் என்ன செய்கிறேன், அந்த தீமையை வெறுத்துட்டேன், நன்மையை மாத்திரத்தை என்ன செஞ்சுட்டு இருக்கேன், பற்றி கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் உங்களுக்குள்ள என்ன செய்யுங்க, உங்களுக்கு யார் தீமை செஞ்சாலும் அவங்களுக்கு அன்பை மாத்திரம் வெளிப்படுத்துங்க, நன்மை செய்யுங்க. அந்த நீங்கள் நன்மை செஞ்சுக்கிட்டே வரும்போது அந்த நன்மைக்கு உண்டான பலனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கட்டாயமாக கொடுப்பாங்க. அதுபோல் என்ன செய்யுங்க, தீமை உங்களை விட்டு ஆட்டோமேட்டிக்காக விலகி போயிடும். உங்கள் லைன் ஃபுல்லாக இப்படி ஒன் வே ரோடு மாதிரி அந்த எப்படி சொல்கிறது, அன்பை மாத்திரம் செலுத்திக்கிட்டு போகிற ரோடாக மாறிடும். அப்போ நீங்கள் தீமை வெறுத்து அன்பாக போகும்போது உங்களுக்கு அன்பான என்ன செய்யக்கூடிய சொந்த பந்தங்கள், ஃப்ரெண்ட்ஸு, நெய்பர்லாம் ஆண்டவர் அன்பான அந்த ட்ராக்ல, ஒன் வே ட்ராக்ல அன்பான சொந்த பந்த நெய்பர்களை, அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கட்டாயமா கொடுப்பாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு சகோதர நினைச்சிங்க, எல்லாத்திட்டையும் நினைச்சிங்க, உண்மையான அன்பை செலுத்துங்க. அந்த உண்மையான அன்பு உங்களுக்குள்ள என்னைக்கு நினைச்சிருக்கும், அந்த சொந்த பந்தம், அந்த குடும்பம்லாம் அந்த அன்பால கெட்டப்படும். அன்பான இயேசு உங்களோட இருக்காரு. அதனால அவரோட கிரியைகள், அந்த அன்பான கிரியைகள் உங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு சகோதர நினைச்சிட்டோம் வெளிப்படுத்தும் நான் சொல்றேன். அது வெளிப்படும் போது உங்களுக்குள்ள அவரோட தெய்வீக சமாதானம், சந்தோஷம் உங்க இருதயத்துல கட்டாயமா கிடைக்கும். ஆனா நினைச்சிங்க, உண்மையான அன்பை எல்லாத்துக்கும் நீங்க செலுத்துங்க. அன்பால உங்களுடைய சொந்த பந்தம், உங்க குடும்பம்லாம் கெட்டப்படுத்தும். அந்த அன்பான இயேசப்பா உங்களுக்குள்ள இருக்காரு. அந்த அன்பான இயேசப்பாவோட கிரியைகள் உங்களுக்குள்ள வெளிப்படுத்தும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமா உங்களோட கூட பேசியிருப்பாங்க நான் விசுவாசிக்கிறேன். நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ ஜனங்கள். கர்த்தரோட கிருபை உங்களோட இருப்பதாக.